வீட்டில் வந்து சாப்பிட்ட பிறதான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. மத்தியானம் அவளுக்கிட்ட பிடுங்கி தின்னேன், அது நல்லாவே இல்லை, வாய்க்கு விளங்கல. இந்த ஊர்ல சாப்பாடு பூரா அப்படித்தான் இருக்கு, என்னத்தானே செய்வானுங்களோ. இந்த ஊர் ஆட்கள்லாம் இதைத்தான் தின்னுட்டு கிடக்காகம்மா. ஒரு உப்பு இல்லை சப்பு இல்லை, வயிறுலாம் சரியில்லாம போயிட்டு. இப்ப பிரியாணி சாப்பிட்ட பிறதான் நல்லா இருக்கு. எம் 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 எம். என்னடி தனியா ஒளிஞ்சு உட்காந்து தின்னுகிட்டு இருக்க? தனியா உட்காந்து திங்கன்னு வேணா சொல்லுங்கம்மா, என்னையெல்லாம் பார்த்து ஒளிஞ்சு உட்காந்து திங்கன்னு சொல்லாதீங்க. நானும் உங்களை மாதிரி கிடையாது. நாங்கள் என்ன ஒளிஞ்சா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்? நாங்கள் எல்லாரும் கூட்டமாக சேர்ந்து தானே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். உங்களை மட்டும் ஆளை காணுமேன்னு பார்த்தேன். நீங்கள் இங்கே வந்து தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க யாராவது என்னை கூட்டத்தில் சேர்க்கீங்களா? என்னை ஒதுக்கி ஒதுக்கி வைக்கத்தானே செய்வீங்க. நான் தனியாக தான் இருக்கேன், எங்கே போனாலும் தனியாக தான் அலைய வேண்டி இருக்கு. போகிற இடத்துலலாம் பிள்ளைகளை என் கூட அனுப்பி விட்டுருதீங்க, அது என்னை போட்டு பாடா படுத்துதுங்க. நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையாக உட்காந்துக்கிட்டீங்க, என்னை மட்டும் ஒதுக்கி விட்டுருதீங்கல்ல. அப்புறம் நான் வேற என்ன செய்ய? அதான் தனியாக உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நாங்க உன்னை ஒதுக்கி வைக்கலட்டி, நாங்க எல்லாரும் ஒண்ணா இருக்கணும் தான் நினைக்கோம். நீ தான் தனியா தனியா போய் நிக்க. சும்மா இந்த கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கு ஏற்கனவே காது குத்தி லோலாக்கு போட்டாச்சு. நீங்க என்னைய ஒதுக்கி ஒதுக்கி வைக்கீங்கன்னு எனக்கு என்ன தெரியாமையா இருக்கு? அதெல்லாம் தெரியத்தான் செய்யுது. நீங்கள் பாட்டுக்கு எங்கள் கூட வந்து இருக்க வேண்டியதானே. நீங்கள் ஏன் தனியாக போறீங்க? ஒதுக்கி வைக்கணும்னு உங்களுக்கு ஏன் அப்படி தோணுது? ஏமா உங்கள்கிட்ட எல்லாம் பேச எனக்கு ஆவி இல்லம்மா. நானே மத்தியானத்துல இருந்து சரியா சாப்பிடாம கிடக்கேன். அங்க சோறு நல்லா இல்ல, ஒண்ணும் இல்ல. இப்ப மாதிரி என்னைய நிம்மதியா சாப்பிட விடுங்க. மத்தியானம் உங்ககிட்ட இருந்து புடுங்கிட்டு போயாவது சாப்பிடலான்னு பார்த்தா விளங்காத சாப்பாடை வாங்கி வச்சிருக்காளுங்க. அது வாய்க்கு விளங்கல, வயிற்றுக்கும் விளங்கல. சரி இப்ப மாதிரி திங்க விடுங்க, இடத்த காலி பண்ணுங்க. நீ சோத்த களவாண்டுட்டு ஓடணும்ல, பிறகு அப்படித்தான் இருக்கும். இந்த உங்க பக்கத்துல நிக்காலே நெட்டச்சி, இவ கூட தான் என் தட்டுல இருந்து அவளை நூடுல்ஸையும் களவாண்டு அள்ளி அள்ளி தின்னுட்டு போனா. அவளுக்கு மட்டும் ஒன்னும் ஆவல, கல்லு கணக்காத்தானே இருக்கா. நான் என்ன களவாண்டா தின்னேன்? எங்கள் ராதாக்கா தட்டில் இருந்து நான் எடுத்து உரிமையோடு சாப்பிட்டேன். அதனால தான் எனக்கு ஒன்றும் ஆவலை. அதுவும் இல்லாமல் இது ஸ்டீல் பாடி, இதுக்கு எதுவும் ஆகாது. நானும் எங்க அக்கா எங்க தங்கச்சின்னு தானே உரிமையில தூக்கிட்டு ஓடனே, எனக்கு மட்டும் வயிறு சரியில்லாம போயிட்டேன். ஏமா அந்த கதையெல்லாம் விடுமா, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை அதை மட்டும் சொல்லு. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை தாய்களா, நீங்க எல்லாம் கொஞ்சம் தூரையே இருங்க, நான் நல்லா தான் இருக்கேன். இப்போ எங்க போறீங்க? ராத்திரி போல் எங்கே போக போகிறோம்? பிரியாணின்னு நிறைய சாப்பிட்டுட்டோம், அது ஒரு மாதிரி இருக்குது. அதான் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்துட்டு வருவோமேன்னு போகிறோம். நீங்க வாரியாட்டி பிறகு என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்ல மாட்டேம்மா, நான் இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் இல்லைன்னா 3 மணி நேரம் ஆகும். அதனால என்னையெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, நீங்க பாட்டு கிளம்பி போய்கிட்டே இருங்க. இப்படித்தான் எப்பவும் தனியாகவே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, கூப்பிட்டா வரமாட்டேக்கீங்க. அப்புறம் நாங்கள் என்ன செய்ய? சாப்பிட நேரத்தில் போட்டு பாடா படுத்தாதீங்கம்மா, இடத்த காலி பண்ணுங்க, காத்து வரட்டும். இதுக்கு மேலே நின்று அசிங்கப்பட வேண்டாம், வா நம்ம போவோம். ரொம்ப தான் ஓவரா பேசுதானே டீ. அது தெரிஞ்ச கதை தானே, விடுங்க. பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்கு, இன்னும் ஒரு 4-5 தட்டு வச்சு சாப்பிடணும், அப்பதான் கொஞ்சம் வயிறு நிறையும். சாப்பிட்டுட்டு பேசாம போய் படுத்துற வேண்டியதான். காலையில வேற நாளைக்கு சீக்கிரம் எந்திக்க வேண்டியிருக்கு. நினைச்சாலே சந்தோஷமா இருக்கே. நாளைக்கு ஷாப்பிங் போக போறோம், நம்மளுக்கு பிடிச்சத பூரா வாங்கிட்டு வந்துடணும். என்னது வாங்கலாம்? எது வாங்கினாலும் சரி, எல்லா பொருளும் தங்கத்துல வாங்கணும். தங்கமா வாங்கி வீட பூரா நிறைச்சு வச்சிடணும், அப்பதான் நல்லா இருக்கும். ஏங்க சாப்பிட்டீங்களா? நாங்க சாப்பிட்டோம். பிரியாணி வீட்டில் போட்டாங்க, சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு தான் உங்ககிட்ட பேசுவோமேனு போட்டேன். மவனா அவன் தூங்கிட்டான், இப்பந்தான் தூங்க போட்டுட்டு வந்தேன். நாளைக்கு கிளம்பல, நாளை கழிச்சு காலையில கிளம்புதோம். மத்தியானத்துக்குலாம் அங்கே வந்துடுவோம். மத்தியானம் ஒரு நேரம் மட்டும் சாப்பாடு கடையில் வாங்கிக்கிடுவோம், சரியா? அதுக்கு பிறகு ராத்திரிக்கு நான் செஞ்சிருதேன். சரிங்க. சரி சரி சரி, நான் பிறகு கூப்பிடுதேன், சரியா? வைக்க. என்னடி உங்க வீட்டுக்காரா? ஆமாக்கா, அந்த மனுஷன்தான் எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு கேட்டுட்டே கிடக்காரு. அவருக்கு சோத்துக்கு என்ன பிரச்சனை? கடை தானே வச்சிருக்காரு, கடையிலேருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு கிடக்க வேண்டியதுன்னு. கடையில் வேலை பார்க்க ஆள் வேணும்ல. சாம்பார் வச்சு கொடுக்கணும், சட்னி அரைச்சி கொடுக்கணும், வடைக்கு மாவு அரைச்சி கொடுக்கணும். இந்த வேலையில யார் செய்வா? அவரையும் செய்தார்ல, அது அவருக்கு கஷ்டமா இருக்கு போல. நான் இருந்தால் அந்த வேலையை பூரா நான் செஞ்சு கொடுத்துருவேன். அவர் கடையில் மட்டும் வேலையை பார்ப்பாரு. இது வீட்லேயும் பார்த்துட்டு கடையிலையும் பார்க்கணுன்னு அவருக்கு கஷ்டமாக தெரியுது. வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு கடை வேலையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல செல்வி. ஆமாக்கா, அதெல்லாம் அந்த மனுஷனுக்கு எங்கே புரியுது? அவருக்கு அதெல்லாம் புரியாது. பேசாமல் கடை வேலை செய்யறதுக்கு ஒரு சம்பளம் போட்டு கேளுங்கக்கா. மற்ற ஆட்களை வேலைக்கு போட்டால் சம்பளம் கொடுப்பாருல்ல, அதே மாதிரி கொடுக்க சொல்லுங்க. நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. என்னத்தை போட்டு கேட்க, அவர் கொடுக்கவா போறாரு? இவ சொல்றது கரெக்ட் தான் டி, கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோ, உனக்கும் தேவைப்படும்ல. வீட்டுக்கு போனோன்னு கேட்டுற வேண்டியதுதான். சரி, நாங்கள் 2 பேரும் வாக்கிங் போகிறோம், வாரீங்களா? வாரேன் வாரேன், நானும் நிறைய
சாப்பிட்டுட்டேன், ஒரு மாதிரி தான் இருக்கு. வாங்க போவோம். ரொம்ப தூரம் போக வேண்டாம் டி, இங்க வீட்டையே சுத்தி இங்கனுக்குள்ள பக்கத்துல நடந்துட்டு வந்துருவோம். ஏக்கா கொஞ்சம் பக்கத்து தெரு வரைக்கும் போக வேண்டியிருக்குக்கா. வாக்கிங் தானே போறோம். ஆமாக்கா, வாக்கிங் தான் போகிறோம். பக்கத்து தெருவில் ஒரு ஆள் சமோசா போட்டு விற்காரு, அதை மட்டும் வாங்கி தின்னுட்டு வந்துடுவோம். ஏட்டி படுக்கலையா? என்னத்த ஃபோனை நோண்டிட்டு கிடக்க? எத்தே பம்பாயில் என்னென்ன பொருள் எங்கே கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் தே. நாளைக்கு போய் வாங்கணும்ல. மருமோளே, நாளைக்கு ஒரு நாள் தான் நம்ம இங்கே இருப்போமோ? ஆமத்தே, ஏன் கேட்கீங்க? இங்கேருந்து போகவே மனசு இல்லட்டி. இங்கே நல்லா இருக்குது. இந்த மெத்தையை பற்றியா? நல்லா மெத்துன்னு பஞ்சு மாதிரி கிடக்கு. படுக்கவே ஆசையாக இருக்குது. எத்தே அதுக்குன்னு இங்கேயே இருக்க முடியாதுல்ல, நம்ம வீட்டுக்கு போக வேண்டாமா? ஆமாடி, நீ சொல்கிறது கரெக்டு தான். காய்ச்சண்டு இடமா இருந்தாலும் நம்ம சொந்த இடமா இருக்கணும். செத்தாலும் நம்ம வீட்டில் தான் சாவணும். எத்தே என்ன இப்படியெல்லாம் பேசுதீங்க? ஒன்றும் இல்லை மருமோளே, எனக்கு மனசே சரியில்லாத மாதிரி இருக்குது. எத்தே ஏன் இப்படிலாம் பேசுதீங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லட்டி. திடீர்னு உங்கள் மாமனார் ஞாபகம் வந்துட்டு. இன்னும் அவர் வருவாருன்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்களாக்கும். நான் கண்ணை மூடுறதுக்குள்ளே ஒரு நாளைக்கு வந்துட்டாருன்னா பார்த்துட்டு செத்துருவேன். சரி, இப்படிலாம் பேசாதீங்க தே. மருமோளே, கொஞ்ச நேரம் உன் மடியில் படுத்துக்கிடட்டா? எத்தே என்னத்தை இப்படி கேட்கீங்க? படுத்துக்கோங்க. எத்தே ஏதாவது வேணுமாத்தே? காப்பி ஏதாவது கொண்டு வரட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமட்டி. இந்த நெட்டச்சி லட்சுமிலாம் எங்கே போனாங்க? எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு வாக்கிங் போறேன்னு கிளம்பி போயிட்டாகத்தே. சரி மருமோளே, உனக்கு தூக்கம் வந்தா சொல்லு, நான் அங்கிட்டு தள்ளி போய் படுத்துக்கிடுதேன். எத்தே அதெல்லாம் ஒன்றும் இல்லத்தே, நீங்கள் தூங்குங்க. இந்த அத்தைக்கு என்னாச்சு? ஒரு நாள் இப்படிலாம் பேச மாட்டாங்களே. உடம்பு எதுவும் சரியில்லையோ என்னன்னு தெரியலையே. எதுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க? மாமா ஞாபகம் வந்துட்டு போல, அதான் ரொம்ப தேடுதாக. இவங்களை விட்டுட்டு ஓடுறதுக்கு அந்த மனுஷனுக்கு எப்படி மனசு வந்துச்சு? சரி, அத்தைகிட்ட மாமா ஃபோட்டோ ஏதாவது இருக்கான்னு கேட்போம். இருந்துச்சுன்னா எப்படியாட்டும் அவரை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து இவங்க கையில் ஒப்படைப்போம். அப்போ தான் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும். அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு கடத்தரு வரைக்கும் வந்தாச்சு. ஆனால் எதை வாங்கனே தெரியலையே. பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்குவோம் லட்சுமி. ஆமாக்கா, அப்படித்தான் செய்யணும். நீங்களே நந்தினிக்கு ஏதாவது வாங்குங்க. உங்கள் வீட்டுக்காருக்கு ஏதாவது வாங்கிட்டு போங்கக்கா. சரி டி, வாங்குவோம். நான் காலேஜுக்கு போறேன்ல, அதனால எனக்கு நிறைய ட்ரெஸ் வாங்குவேன். அப்பதான் தினம் ஒரு ட்ரெஸ் போட்டு போக முடியும். நீ உன் வாயை மூடு, நான் மார்க் வாங்கி காட்டுவேன். இக்க அந்த எழுத்தாப்புல இருக்கிற கடையில போய் பார்த்துட்டு வருவோமாக்கா? ஆட்டோ லட்சுமி, வா உள்ள போய் பார்த்துருவோம். இந்த ஊர்ல ட்ரெஸ் எல்லாம் நல்லா அழகழகா இருக்கு. எப்படியாட்டும் வாங்கிடணும். ஒரு 2-3 ட்ரெஸ் வாங்கிட்டோம்னா பம்பாயில வாங்கின ட்ரெஸ்ன்னு சொல்லி எல்லார்ட்டையும் காட்டுவேன். நல்லா காலேஜுக்கு போகும்போது சூப்பரா போட்டு போவேன். அடியே, கார் வச்சு விளையாடுற வயசு அடியுது. அந்த வயசெல்லாம் தாண்டி போயாச்சு, பேசாம வா. துட்டு என்ன மரத்திலேயே காக்கி? நினைச்ச உடனே எல்லாத்தையும் வாங்கிட முடியுமா? உங்க அப்பா கொண்டு வர காசு வாய்க்கு வயிற்றுக்கு தான் சரியா இருக்கு. பிற கார் ஒண்ணுதான் வாங்கல. இப்போ வாங்க பேசாம. நான் கேட்டா மட்டும் எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க. இதுவே அவங்க பீத்த பொண்ணு கேட்டா உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. என்ன கோழி கொண்ட வயிறு எரியுதோ? ஆளையும் மண்டையும் பாரு. என்னை கோழி கொண்டன்னு சொல்லிக்கிட்டே இருக்கல்ல. ஒரு நாளைக்கு பாரு, நீ தூங்கும்போது உன் முடிய பூரா அருவாமனை வச்சு நறுக்கிட்டு விட்டுருவேன். ஏத்த இந்த 3 செருப்புல எது நல்லா இருக்கு? 3மே நல்லா தாண்டி இருக்கு. ஆனால் இந்த கோல்டு கலரில் ஒன்று இருக்கு பார்த்தியா? இதை போட்டினா நீ நெட்டச்சியோட உயரமாயிருவேன். கட்டக்கணக்காக நிற்க. ஏத்தே அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குத்தே. ஹீல்ஸு என்னைய பார்த்து எல்லாரும் குட்டச்சிங்கிக்கல. இதை போட்டால் நல்லா உயரமாக தெரியுவேன். இது ஒன்று வாங்கிக்கிடுதேன் தே. நடக்கும்போது வலிக்கு விழாமல் இருந்தால் சரிதான். அதெல்லாம் உள்ள மாட்டேன். எனக்கு ஏற்கனவே இதெல்லாம் போட்டு நடக்க தெரியும். சரி, எதை வாங்க போகிற? உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கோ. அதான் தே குழப்பமாக இருக்கு. இந்த 3மே எனக்கு பிடிச்சிருக்கு. மாலாக்கா பேசாமல் 3ஐயும் எடுத்துக்கோங்க. 3 செருப்பா? 3 செருப்பு வாங்கினா துட்டு ரொம்ப ஆயிருமே. துட்டு என்ன நீங்களே கொடுக்கீங்க? சாணி அக்கா தானே கொடுக்காங்க. அவங்க தான் எது வேணுமோ வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல. அதுவும் இல்லாமல் கடை வாசலில் போட்டிருக்கான் பாருங்க, எது எடுத்தாலும் 100 ரூபான்னு. ஒரு செருப்பு 100 ரூபா தான். அழகா 3 செருப்பு வாங்கிக்கோங்க. அப்படியே சொல்கிறேன், 3ஐயும் வாங்கிக்கிடவா? ஆமாக்கா, பார்த்தீங்களா, நானும் 3 எடுத்து வச்சிருக்கேன். நீ என்ன எல்லாமே கட்சுவா வாங்கி வச்சிருக்கே? ஏக்கா நான் உயரமாக இருக்கேன்லக்கா, ஹீல்ஸ் எல்லாம் போட முடியாது. சப்பையாக கிடக்கா செருப்பு தான் போட முடியும். அதான் இதை பார்த்து வாங்கினேன். இதுன்னு எனக்கு பிடிக்கும்க்கா. சரி, உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கோ. ஏட்டி அப்படின்னா எனக்கு ஒரு 2 செருப்பு வாங்குங்கட்டி, நானும் போட்டுக்கிடுதே. எத்த எது வேணுமோ எடுத்துக்கோங்க. ஒன்று 100 ரூபா தான். அப்படின்னா சரி, வாங்கிக்கிடுவோம். எனக்கு 2 எடு, நீயே பார்த்து எடுன்னு. எத்த ஹீல்ஸ் வச்சு போடுதீங்களா?
ஆளையும் மண்டையும் பாரு, அதெல்லாம் போட மாட்டேன். நல்ல செருப்பா எடு. சரி இருங்க, ஒரு நல்ல செருப்பை பார்த்து எடுக்கேன். அத்தை பாட்டி, நான் வாங்கியிருக்கிற செருப்புலாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நல்ல அழகு போல இருக்குட்டி. நீ காலுக்கு மாட்டினீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நிறைய புது ட்ரெஸ் வாங்கியிருக்கோம்ல, அதுக்கு மேட்சாக பார்த்து பார்த்து வாங்கியிருக்கேன். 100 இன்னும் 2 எடுத்துக்கிட வேண்டியதானே டி? 4-5 செருப்பு வச்சுக்கோ. அப்போ தான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் மேட்சாக போட்டுக்கிடலாம். அதுவும் கரெக்டு தான். இன்னும் 2 செருப்பு எடுத்தால் தான் சரியாக வரும். ஆளுக்கு 5 செருப்பு. ஏத்தே உங்களுக்கு செருப்பெல்லாம் எடுத்துட்டேன் தே, எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்கு டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிக்கிற மாதிரி எடுத்திருக்கியே. உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? அதானே கேட்கேன். ஏன் மருமவ தான். நெட்டச்சி நீ செருப்பு எடுத்துட்டியா? பில்லு போடுவோமா? நான் 3 செருப்பு எடுத்தேன். அத்தை பாட்டி இன்னும் 2 எடுத்துக்கோங்க. 5 எடுத்துக்கிடுவோமா? அப்படியே சொல்லுதே. அப்போ இன்னும் ஆளுக்கு 2 எடுத்துருவோமா? ஆமாக்கா, 500 தானே. 500 5 செருப்பு கிடைக்கல. ஆளுக்கு 2 எடுத்துக்கிடுவோம். சரிடி, அப்போ வா, இது எல்லாத்தையும் வச்சுட்டு அடுத்து போய் பார்ப்போம். இல்ல சிவா, அம்மா சொல்றத நல்லா கேட்டுக்கோ, சரியா? சரிம்மா, என்ன செய்யணும்? இந்த சாணியத்தை இருக்காங்கல்ல, அவங்க யாரு என்னது வேணாலும் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி நிறைய துட்டு கொடுத்து விட்டுருக்காங்க. எல்லா துட்டும் மாலா கேட்ட இருக்கு. அவ காசு கேட்டா கொடுக்க மாட்டா. அவ ஒரு பிசுனாரி. எது வேணாலும் பொருள் வாங்கி கொடுப்பா. அதனால உனக்கு என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாம் வாங்கிக்கோ, சரியா? எல்லா பொருளும் நல்ல விலை கூடுன பொருளா இருக்கணும். ஏம்மா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. 4 விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுத்தா போதும். கிறுக்கு பயப்புள்ள, எப்படி பேசுது பாரு. கிடைக்கும் போது வாங்கிக்கிட வேண்டியதானே? ஏம்மா, ஒருத்தவங்க வாங்கி கொடுக்கும்போது ரொம்ப துட்டு செலவழிக்க விடக்கூடாதுன்னு எங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க. டீச்சர் சொல்றது கேப்பியா, அம்மா சொல்றது கேப்பியா? டீச்சர் சொல்கிறது தான் கேட்பேம்மா. பிள்ளைய பெக்க சொன்னா சரியான மெண்டல போய் பெத்து வச்சிருக்கேன். இவன் சரிப்பட்டு வர மாட்டான். இனிமே நம்ம தான் களத்துல இறங்கணும். நம்ம போய் கடையா அலைஞ்சு தேவையான ஐட்டத்தை பூரா வாங்கிட வேண்டியதான். இவனுக்குள்ள நகை கடையே இல்லையே, ஒரே துணி கடையும் பொம்மை கடையும் வளையல் கடையுமா தானே இருக்கு. சரி, யார்கிட்டயாவது போய் கேட்டு பாப்போம். இக்கா, இங்க பாருங்களே, எவ்வளவு ஹேண்ட்பேக் இருக்கு. ஆமாட்டி, பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்க ஆசையா இருக்கு. இக்கா, நம்மளும் ஒரு ஹேண்ட்பேக் வாங்குவோமாக்கா? வாங்குட்டி, உனக்கு பிடிச்சத பார்த்து வாங்கு. சரிக்கா, வாங்கிக்கிடுதே. கடைக்காரனாச்சி, நல்ல ஹேண்ட்பேக்கா பார்த்து பார்த்து காட்டுங்க. சில்பாக்கா, எல்லாமே அழகா இருக்கு. ஆமாட்டி, இன்னும் நிறைய காட்ட சொல்லுவோம். அண்ணாச்சி, இன்னும் நிறைய பேக் காட்டுங்க. எல்லாமே நியூ மாடல்ஸ் மேடம், நல்லா இருக்கும், வாங்கிக்கோங்க. சில்பாக்கா, அந்த ஜூட் பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. எதை வாங்கன்னு தெரிய மாட்டேக்கே. சரி இரு, விலை எவ்வளவுன்னு கேட்போம். அண்ணாச்சி, இந்த பேக் எல்லாம் என்ன விலை? எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு மேடம், உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்க. இன்னும் வேற ஏதாட்டி இருந்தா எடுத்து காட்டுங்க. மேடம், பூரா நியூ கலெக்ஷனையும் காட்டிட்டேன். உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. மது, உனக்கு என்ன பேக் வேணும்னு சொல்லு. ஏக்கா, எனக்கு அந்த ஜூட் பேக் மட்டும் போதும்க்கா. ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்கு நல்லா இருக்கும். மத்த எல்லாமே நல்ல அழகழகா இருக்கே, அப்புறம் எதுக்கு அதை மட்டும் கேட்க? எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. இருந்தாலும் எல்லாத்தையும் எப்படி வாங்க முடியும்? அதனால இது ஒண்ணு மட்டும் வாங்கிக்கிடுதே. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வாங்கிக்கோங்க. என்ன 2 பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரே குழப்பமா இருக்கு ஒத்த ரோசா. பேக் வாங்க வந்தோம். மாதுவுக்கு ஒரு பேக் பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு எல்லா பேக்கும் பிடிச்சிருக்கு. அது அவளுக்கு எதை வாங்கி கொடுக்கன்னு குழப்பமா இருக்கு. அவ எல்லாமே பிடிச்சிருக்குன்னு சொல்லுதா, ஆனா துட்டுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. துட்டுக்கு ஏன் கவலைப்படுதீங்க? அதான் சாணியக்கா எல்லாத்துக்குமே துட்டு கொடுத்து விட்டுருக்காங்களே. என்னட்டி சொல்லுத? சாணியக்கா காசு கொடுத்து விட்டாங்களா? ஆமா சில்பா, உனக்கு எது வேணாலும் வாங்கிக்கோ. இங்க இருக்கிற எல்லா பேக்கையும் வேணாலும் வாங்கிக்கோ, சரியா? காசு என்கிட்ட இருக்கு, நான் கொடுத்துருதேன். அட கடவுளே, எனக்கு ஹேண்ட்பேக்னா ரொம்ப பிடிக்குமே. அதனாலதான் யோசிச்சுக்கிட்டே நிக்க எதை வாங்கலான்னு. இது எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிடவா? ஆமாட்டி, வாங்கிக்கோ. எவ்வளவுன்னு கேளு, நான் கொடுத்துருதேன். யோ அண்ணாச்சி, மொத்தமா எல்லா பேக்கும் சேர்த்து எவ்வளவு விலைன்னு சொல்லு. பூரா பேக்கும் சேர்த்தா 5000 வரும் மேடம். அட கடவுளே, 5000மா? அவ்வளவு துட்டு என்கிட்ட இல்லையே. ஏ லூசு, இப்போ தானே நான் துட்டு கொடுக்கேன்னு சொன்னேன். இரு வாரேன். கடைக்கார அண்ணாச்சி, பேக்கு டோட்டல் 10 பேக்ஸ் பேக்கு. டிகே ஐ கியூ மணி கூகுள் பே. டிகே காசு அனுப்பியாச்சுட்டி. எல்லா பேக்கையும் கரெக்டாக பேக் பண்ணி வாங்கிக்கோங்க. சரிட்டி ஒத்த ரோசா, ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு எதுக்கிட்டி நன்றி சொல்லுதே? நானா தொட்டு கொடுத்தேன்? சாணி அக்கா தான் எல்லாருக்கும் கொடுத்து விட்டாங்க. போன வருஷமும் இப்படி தான் கொடுத்து விட்டாங்க. நாங்கள் எல்லாரும் கடைக்கு வந்து எல்லாமே வாங்கிட்டு தானே போனோம். அதே மாதிரி இந்த வருஷமும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நீங்கள் ட்ரெஸ்ஸு கடை வளையல் கடை எங்கேயும் போனாலும் போங்க. எல்லாமே வாங்கிட்டு எனக்கு எவ்வளவுன்னு மட்டும் ஃபோன் பண்ணு. நான் கூகுள் பேல துட்டு அனுப்பி விட்டுருதேன், சரியா? சரிட்டி, நாங்கள் பார்த்து வாங்கிக்கிடுதோம்.
சரி நானும் அடுத்த கடைக்கு போகிறேன் சரியா? இப்போ தான் செருப்பு வாங்கிட்டு வந்தேன். அடுத்து வேற ஏதாட்டு போய் வாங்க போகிறோம். சரி போயிட்டு வாங்க. வாங்கம்மா, என்ன வளையல் பாக்கீங்க? அட தமிழ் அண்ணாச்சி. அண்ணாச்சி நீங்க எந்த ஊரு? நான் மெட்ராஸுமா. அப்படியா அண்ணாச்சி? இங்க வந்து கடையை போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம் ஆயிட்டுமா, இங்கே தான் கிடக்கே. சரி அண்ணாச்சி, நம்ம ஊர்க்கார பார்த்தது ரொம்ப சந்தோஷம். சரி நாங்க வளையல் வாங்க வந்திருக்கோம், காட்டுங்களே. எல்லா வளையலையும் மாட்டி தான் வச்சிருக்கேம்மா, உங்களுக்கு எது வேணுமோ பாருங்க. ஆட்டும் ஆட்டும் பாக்கும். செல்வி, எல்லா வளையலும் நல்லா அழகழகா இருக்குல்ல? ஆமா பாட்டிமா, எல்லாமே அழகா இருக்கு. எனக்கெல்லாம் வளையலுன்னா ரொம்ப பிடிக்கும். நான் அவ்வளவா வளையல் போட மாட்டேன், என் மவா தான் ஆசைப்பட்டு போடுவா. சரி அப்பனா உன் அவளுக்கு வாங்கி கொடு. இந்த வளையல் நல்லா இருக்கேன்னு பார்த்தா 250 ரூபாய்ல போட்டிருக்கு. அவ்வளோ விலைக்கெல்லாம் வாங்க முடியுமா? கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு ஏதாவது பார்ப்போம். ஐ, இந்த வளையல் அழகா இருக்கே. ஏ பானு, உனக்கு இந்த வளையல் பிடிக்கான்னு பாரு. ஏ பானு, அம்மா கூப்பிடுறது கேட்கா இல்லையா? இங்கே பாரு டி. ஏம்மா இது எப்படி இருக்கு? நல்லா அழகா இருக்கு, ஆனால் கண்ணாடி வளையல் 2 நாளைக்கு தாங்காதே. ஏம்மா வாங்கிட்டாமா, நான் பத்திரமா வச்சுக்கிடுதேன். வேண்டாம் வேண்டாம், வேற ஏதாட்டும் வாங்கிக்கோ. கண்ணாடி வளையல் வேண்டாம், கையில் காலில் குத்திக்கிட்டு இழைச்சிக்கிட்டு வந்து நிற்பேன், அங்கே வச்சிரு. சரி, ஒரு கண்ணாடி வளையல் அழகா இருக்கேன்னு பார்த்தா வாங்கி தர மாட்டேக்காங்களே. சரி நீங்க ஏதோ காட்டுறீங்களே, காட்டுங்க. இங்கே பாத்தியா, அம்மா உனக்காண்டி எவ்வளோ அழகா வளையல் தேடி எடுத்திருக்கேன் பாரு. நல்லா இருக்குமா, ஆனா எனக்கு வேற ஏதாட்டும் வளையல் வேணுமே. சரி இதையும் வச்சுக்கோ, வேற ஏதாட்டும் பார்க்கேன். கடைசியில் எது பிடிக்குன்னு பார்த்து எடுத்துக்கிடுவோம் சரியா? சரிம்மா, இதை அங்க வச்சுட்டு நான் வேற வளையல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லா நிறைய வளையல பறக்கியாச்சு, இது எல்லாத்தையும் வாங்கிட வேண்டியதான். வளையல பார்த்த உடனே ஆசை வந்துடுதே. அண்ணாச்சி, இந்த எல்லா வளையலையும் தனியா வைங்க, நான் இது எல்லாத்தையும் வாங்குவேன் சரியா? சரிம்மா, இங்கே வச்சிருங்க. இந்த வளையல் நல்லா இருக்கு. ஆஹா, நல்ல நல்ல வளையலா மாட்டுதே. ஏம்மா, நான் வளையல் எடுத்துட்டேன், இங்க வாங்க. இங்கே பாரு, நானும் உனக்கு ஒரு மஞ்சள் கலர் வளையல் எடுத்திருக்கேன். உன்கிட்ட ஒரு மஞ்சள் கலர் ட்ரெஸ் இருக்குல்ல, அதுக்கு மேட்சாக இருக்கும் பாரு. ஏம்மா, நானும் என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து எடுத்துட்டேம்மா. சரி டி, ஏதாவது ஒன்று பிடிச்சதை பார்த்து எடுத்துக்கோ. ஏம்மா, எல்லாத்தையும் வாங்கி தர மாட்டீங்களா? எல்லா வளையலும் எப்படிம்மா வாங்க முடியும்? ஒவ்வொன்றும் 200 300 போட்டிருக்குமா. சரிம்மா, அப்பனா நான் ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்துக்கிடுதேன். பாட்டிமா, பிள்ளை எதுவும் சொல்லாதே, அவ எல்லா வளையலையும் எடுத்துக்கிடட்டும். துட்டு சாணியக்கா கொடுத்து விட்டுருக்காங்க, நீ கவலைப்படாத. எது வேணுமோ வாங்கி கொடு பிள்ளைக்கு. என்ன சொல்லுதே, அவ 7 8 வளையல் எடுத்து வச்சிருக்கா. வாங்கிக்கிடட்டும், சாணியக்கா நிறைய துட்டு கொடுத்து விட்டுருக்காங்க, பிள்ளைக்கு வேணுங்கிறத வாங்கி கொடு. ஐ ஜாலி. செல்வியத்தே, அப்ப நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிடட்டா? எடுத்துக்கோ தங்கம். இங்க பாரு, அத்தையும் எத்தனை வளையல் வாங்கியிருக்கேன் பாரு. நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா பில்லு போடுவோம். சரித்தே, அப்பனா ஒரே ஒரு வயலட் கலர் வளையல் மட்டும் வாங்கிக்கிடுதே. வாங்கிக்கோ வாங்கிக்கோ. இவ்வளோ வாங்குதாளே, சாணியக்கா எதுவும் நினைக்க மாட்டாங்கல்ல. வாங்காம போனாதான் சண்டைக்கு வருவாங்க. சரி, பிள்ளைகள் ஆசைப்பட்டது கிடைச்சிட்டு அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. ஓ மவன் எங்க ஆளையே காணும்? அவனும் வரல, உன் மவன் கூட தான் அங்கே வீட்டில் இருக்கான். அப்ப ராதா மட்டும்தான் மவனை கூட்டிட்டு வந்திருக்கான்னு நினைக்கேன். அந்த பைய பாவம் தனியா எங்க நிக்கான்னு தெரியலையே. லட்சுமிக்கா பிள்ளைகள் இருக்குல்ல, அவங்க கூட போறேன்ட்டு இப்போ தான் போனான். அவளுக்கு லட்சுமி அக்கா கூட துணி எடுத்துக்கிட்டு அலைஞ்சாலேயே. எங்கேயும் போக மாட்டான், நம்ம இருக்கிற இடத்துல தான் சுற்றி சுற்றி வருவான். நம்மளுக்கு இருக்கிற அக்கறை கூட அவளுக்கு இல்லையே, அவ பாட்டுக்கு சுத்திக்கிட்டு அலையுதா. ஐ, நான் தேடின மாதிரியே கலர் கிடைச்சிட்டு எத்தை எடுத்துட்டேன் தே, அவ்வளவுதான். போதுமாம்மா, பில்லு போட்டுருவோம்மா, இன்னும் கொஞ்சம் பாக்கியா? வேண்டாம் தே, போதும், எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் எடுத்துட்டேன். சரி அப்ப பில்லு போடட்டா? சரி தே. அண்ணாச்சி, மொத்தம் எவ்வளவு ஆச்சுன்னு பார்த்து சொல்லுங்க. எல்லா வளையலும் சேர்த்து மொத்தம் 5200 ரூபா வருது. நம்ம ஊர்க்காரங்களா போயிட்டீங்க, 5000 ரூபா கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்கம்மா. என்ன அண்ணாச்சி, இது என்ன அநியாயமா இருக்கு? நம்ம ஊருக்காரா இருந்துகிட்டு வெறும் 200 ரூபா தான் குறைப்பீங்களாக்கும். ஒரு 4000 போட்டுக்கோங்க. 4000க்குலாம் கொடுத்தா கட்டுப்படி ஆகாதுமா, ஒரு 4500 வேணா கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க. சரி இருங்க வாரேன். மாலா, நானும் பாத்திமாவும் வளையல் கடையில நிக்கோம். ஒரு 4500 ரூபா அனுப்பி விடுதியா? சரி செல்வி, இந்த உடனே அனுப்பி விடுதே. துட்டு வந்துட்டு அண்ணாச்சி, உங்களுக்கு கூகுள் பேல அனுப்பி விட்டுருதே. சரிம்மா, அனுப்பி விட்டுருங்க. சில்பாக்கா, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு பாருங்களே. நல்லா
இருக்குடி. ஆனா உனக்கு இந்த கலரை விட அந்த ஆரஞ்சு கலர் ரொம்ப அழகா இருக்கும். அப்பனா அதை வாங்கிக்கிட்டா? சரிடி, உனக்கு எது பிடிக்கும் எடுத்துக்கோ. நீங்க Dress ஒண்ணு வாங்கலையா? அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். Dress வாங்கணும்னு ஆசையா தான் இருக்கு. இப்போ இந்த கிறிஸ்மஸ்க்கு ஒன்று, நியூ இயருக்கு ஒன்று அவங்க எடுத்து கொடுத்தாங்க. பிறகு இப்போ வேற புது Dress வாங்கவான்னு யோசிக்க. ஏக்கா, பம்பாய்க்கு வந்ததுக்கு ஞாபகத்துக்கு நம்மளா ஒரு Dress எடுக்கலாம்லக்கா? சரிடி, நீ சொல்றது கரெக்ட் தான். அப்ப நான் 2 Dress எடுக்கேன். சரிக்கா, Dress எடுத்து முடிச்சிட்டு போய் ஏதாவது சாப்பிடுவோமா? வயிறு ரொம்ப பசிக்கி. சரி, வா முதல்ல சீக்கிரம் Dress எடுத்து முடிச்சிருவோம். முடிச்சிட்டு போய் சாப்பிடுவோம். आइए आइए मैडम जी. ஐயோ, அதெல்லாம் காலையிலே போயாச்சு அண்ணாச்சி. நிமல் என்ன பூக்குறான்? பூக்குறானா? என்ன இவர் நம்மளை பார்த்து செடி நினைச்சிட்டாரோ? அண்ணாச்சி, நான் செடி இல்லை அண்ணாச்சி, சுடிதார் சுடிதார். பிள்ளைங்க போடுவாங்கல்ல, சுடிதார் காட்டுங்க. காட்டுறான் காட்டுறான், நம்மள் காட்டுறான். நிம்மல் காட்டுறான், நம்மள் பார்க்கறான். இது 1000 rupees மேடம். 3 piece செட்டு சூப்பரா இருக்கும். லேட்டஸ்ட் மாடல். ஏமா சூப்பரா இருக்குமா? எனக்கு வாங்கி தாங்கம்மா. துணி நல்லா தான் இருக்கு. ஆனா 1000 ரூபாங்கிறது விலை ரொம்ப அதிகமா இருக்கே. கொஞ்சம் குறைச்சு தாங்க. நம்மள் நியாயமா இருக்கான். 1000 ரூபாய்க்கு குறையாது. அப்போ நிம்மல் வேற காட்டுறான். ஏமா ஏமா, இந்த கலர் தான் வாங்கணும்னு நினைச்சேம்மா. சூப்பரா இருக்கு. இந்த கலர் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க. அடியே சும்மா இருங்கடி. நீங்க நல்லா இருக்குன்னு குதிச்சீங்கன்னா இந்த ஆளு விலைய கூட்டிக்கிட்டே போவாரு. அமைதியே இருங்க, அம்மா வாங்கி தாரேன். இது பாந்தனி பிரிண்டு. லேட்டஸ்ட் மாடல் சூப்பரா இருக்கும். என்ன பிரிண்டா வேணா இருக்கட்டும், விலை எவ்வளவு? நம்மள் நியாயமான ஆளு மேடம். விலையை குறைச்சு தாரான். வெறும் 2000 rupees. ஆட கொள்ளையில போவான். 2000 ரூபாய் காசு உனக்கு வெறும் 2000 ரூபாயா? 2000 ரூபாய் இருந்தா ஒரு மாசம் பூரா எங்க வீட்டுக்கு காய்கறி வாங்கிடுவேன். மேடம் இந்த ஸ்ட்ரீட் பூரா விசாரிச்சு பாருங்கோ. நம்மளுக்கு குறைச்சு தாரான். குறைச்சு தாரான் இல்ல, குறைச்சு தரணும். இல்லனா உன்னை யார் இப்ப சும்மா விட்டது? ரேகா, இந்த பச்சை கலர் Dress நீ வாங்கிக்கோ, உனக்கு நல்லா இருக்கும். சை, அதை நீ வேணா போட்டுக்கோ. நான் அதை போட மாட்டேன். வேண்டாம் வேண்டாம், ஒன்றும் சரியில்லை. வேற ஏதாவது இருந்தா காட்டுங்க. நான் மேடம் நீங்கோ எல்லா ட்ரெஸ்ஸும் காட்டியாச்சு. நீங்க பிடிக்கலை சொல்றான். நிம்மல் ஒரே பச்சையா காட்டுறான், நம்ம பிடிக்கலை சொல்றான். வேற ஏதாவது இருந்தா காட்டுப்பா. இது இப்படி இருக்கும் மேடம். இப்படி இருக்கும்ல அண்ணாச்சி. எப்படி இருக்குன்னு கேட்கணும். எப்படி? இப்படி எப்படி சொல்லுங்க. சொல்றான் இப்படி இருக்கும். உன் வாயில வசம்பு வச்சு தேக்க. ஏம்மா ப்ளீஸ்மா, இந்த Dress எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை எப்படியாவது பேசி வாங்கி கொடுத்துருங்கம்மா. சரி, அம்மா வாங்கி தரேன் இரு. எனக்கு மட்டும் ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கி தரல. உங்க யாரையும் Dress எடுக்க விட மாட்டேன். உன்னையெல்லாம் கூட்டி வந்தல்ல, அது ஏன் தப்பு தான். உன்னை வீட்லயே விட்டுட்டு வந்திருக்கணும். அவ கேக்குறது மட்டும் வாங்கி கொடுக்கீங்க, நான் கேட்டா மட்டும் வாங்கி தர மாட்டீங்க. அவன் 2-3 மாசத்துல காலேஜுக்கு போறா. அதனால Dress கேட்கா. அது வாங்கி கொடுத்தா என்ன தப்பு? நீ விளையாட்டு சாமா கேட்டுக்கிட்டு இருக்க. விளையாட்டு சாமா வச்சு விளையாடுற வயசா இது? நீங்க ஒண்ணு எனக்கு வாங்கி தர வேண்டாம். நான் வீட்ல போய் எங்க அப்பாட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். நான் துட்டு கொடுத்தா தானே உங்க அப்பா வாங்கி தருவாரு. இப்போ என்ன, உனக்கு Dress வேணுமா வேண்டாமா? எனக்கு Dress எல்லாம் ஒண்ணு வேண்டாம். எனக்கு கார் தான் வேணும். சரி, கார் வாங்கி கொடுத்துறதே. அப்பனா பொங்கலுக்கு புது துணி கேட்க கூடாது. ரேகா போடுவா, நீ பாத்துக்கிட்டு தான் இருக்கணும். சரி, எனக்கு பொங்கலுக்கு புது Dress வேண்டாம். இப்போ கிறிஸ்மஸ்க்கு சாணியத்தை வாங்கி கொடுத்தாங்கல்ல, அதையே பொங்கலுக்கு போட்டுக்கிடுதே. எனக்கு நீங்க கார் மட்டும் வாங்கி தாங்க. சரிடி, இரு Dress எடுத்து முடிச்சிட்டு உனக்கு ஒரு கார் வாங்கி கையில கொடுத்துறதே. ஓட்டிக்கிட்டாலே எத்தனை நாளைக்கு ஓட்டதே நானும் பாக்கேன். ஐ ஜாலி, கார் கிடைக்க போகுது. ஏன் மஞ்சு சரியான கிறுக்கியா இருக்க? அழகா 4 Dress வாங்கிட்டு போலாம்ல. எனக்கு Dress வேண்டாம், எனக்கு கார் தான் வேணும். மேடம் ஜி இவ்வளோ துணி பார்த்துருக்கோம். ஏதாச்சும் வாங்கு. வாங்குதே, விலையை குறைச்சு சொல்லுங்க. அப்பதானே வாங்க முடியும். நிம்மளுக்கு எந்த துணி வேணும்? இந்த மேல இருக்கிற துணி எவ்வளவு? 1500 மேடம். அப்படின்னா எவ்வளவு? ஏமா 1500 ரூபாய் சொல்லுதாருமா. என்னது 1500 ரூபாயா? எங்க ஊர் மார்க்கெட்டுக்கு போனா இந்த துணி 300 ரூபாய் தான். நம்மளுக்கே நியாயமா இருக்கான் மேடம். 1300 ரூபா கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க மேடம். என்னையா உன் கூட ரோதனையா போச்சு? நிம்மல்கின்னு இருக்க. சரி இருக்கட்டும், 1000 ரூபாய் போட்டு கொடு. 1000 ரூபாய் குட்டுப்படி ஆகாது மேடம். அதெல்லாம் குட்டுப்படி ஆகும். 1000 ரூபான்னு போட்டு கொடு. டீகே மேடம் எடுத்துக்கோங்க. ஐ, அழகான Dress கிடைச்சிட்டு. ஏட்டி, இந்த நல்லா இருக்கான்னு பாரு. அண்ணாச்சி, கலர் கலரா ஒன்று காட்டுனீங்களே, அதை காட்டுங்க. இன்னாது மேடம்? கலர் அண்ணாச்சி, 2-3 கலர் சேர்ந்த மாதிரி அடுக்கடுக்கா ஒரு Dress காட்டுனீங்களே, அதை எடுங்க. நம்மளுக்கு புரியலை மேடம். உனக்கு ஒன்றும் புரியாதுப்பா, இரு நானே எடுத்துக்கிடுதே. இந்த Dress தான் அண்ணாச்சி, இதைத்தான் சொன்னேன். 1 2 3 கலர் கலரா இருக்கு பாத்தீங்களா? இதைத்தான் சொன்னேன். இது என்ன விலை? இது 2000 rupees.
நீ சொல்லுவப்பா, விட்டா 10,000 கூட சொல்லுவேன். அதெல்லாம் வாங்க முடியாது. 2,000 ரூபாலாம் கிடையாது, 1000 ரூபா தான். ஏற்கனவே ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கேன் பாத்தியா, அதையும் சேர்த்துக்கோ. 1000 2,000 ரூபா, சரியா? கணக்கு வச்சுக்கோ. என்ன மேடம் நீங்கோ காலங்காத்தாலே வந்து கிராக்கி பண்ணுதீங்கோ? நிமல்கி குறைச்சு தாரான், நம்மளுக்கு நிறைய ட்ரெஸ் வாங்குறான். இந்த ட்ரெஸ்ஸும் வேணும். இது எவ்வளவு? இது 1500 மேடம். நினைச்சேன் நீ 1500 ரூபா தான் சொல்லுவேன்னு எனக்கு முதலே தெரியும். முதல்ல இந்த ட்ரெஸ் தான் காட்டினேன். எவ்வளவுன்னு கேட்டதுக்கு 1000 ரூபான்னு. இப்போ கணக்கு 1500 ரூபா சொல்லுதியோ? தர முடியாது. இதுக்கு 1500 ரூபா தர முடியாது. 1000 ரூபான்னு தாரேன், சரியா? இதுக்கு நீ சொன்ன விலையே தந்துருதேன். கடைசியில் கணக்கு பார்த்துக்கிடுவோம். வேற ஏதாவது ட்ரெஸ் இருந்தா எடுத்து காட்டுங்க அண்ணாச்சி. இது எல்லாமே லேட்டஸ்ட் மாடல். பாத்தியா, பயப்புள்ள நல்ல நல்ல கலர் எல்லாம் ஒளிச்சில வச்சிருந்திருக்கு. அண்ணாச்சி இதெல்லாம் எவ்வளவு? பூரா ட்ரெஸ்ஸும் எது எடுத்தாலும் 1500 ரூபாய் மேடம். எவ்வளவு சொன்னாலும் குறைச்சுதான் கேட்கன்னு எல்லாமே 1500 ரூபான்னு சொல்லுதீரோ? சரி இருக்கட்டும், நீர் எவ்வளவு வேணாலும் விலையை வச்சுக்கோங்க. மொத்தமா எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து பேக் பண்ணிருங்க. 5000 ரூபா வாங்கிக்கோங்க. என்ன மேடம் நீங்கோ கஸ்டமர் மேடம், இப்படி எல்லாம் பண்ணாதீங்கோ. ஒரு 8000 ரூபா கொடுங்கோ. 8000 ரூபாய்க்கு நம்ம போய் பேங்க்ல கொள்ளதான் அடிக்கணும். 5000 ரூபாய்க்கு கணக்க முடி. ஓகே மேடம், நிம்மல் காண்டி நம்மள் தாரான். 5000 ரூபா கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்கோ. 1 2 3 4 5 6. ஏய் அம்மா, எனக்கு எங்க அம்மா 6 ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருக்காங்க. என்னால நம்பவே முடியலையே. இவளுக்கு மட்டும் கணக்கு பார்க்காம 5000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்காத. எனக்கு மட்டும் ஒரு கார் வாங்குறதுக்கு யோசிக்காத. ஏய் அம்மா, சீ, ஏன்டா இப்படி இருக்காங்களோ? ரேகா, உனக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் பிடிச்சிருக்கா? திருப்தியா இருக்கா? ஏம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. இத்தனை ட்ரெஸ் வாங்கி தருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ்மா. அவ்வளவுதான், இனிமே அடுத்த தீபாவளி வரைக்கும் என்ன துணிகிணி எதுவுமே கேட்டாதே, சரியா? நான் கொலகாரியா மாறிடுவேன். கேட்க மாட்டேம்மா, இதையே வச்சு போட்டுக்கிடுதே. இந்தாங்கோ மேடம், பேக்கு பண்ணியாச்சு. 5000 ரூபாய் எடுங்கோ. ஐயோ, இவரை மறந்துட்டேனே. இருங்கடி, இவர் கதையை முடிச்சு விட்டுட்டு வாரேன். அண்ணாச்சி துட்டு வந்துட்டான்னு பாருங்க. வந்துட்டு. ரொம்ப நன்றி மேடம். இந்தாங்கோ, துணியை புடிங்கோ. ரொம்ப நன்றி அண்ணாச்சி, போயிட்டு வரோம். அடுத்த வருஷமும் வருவோம், உங்க கடைக்கே வாரேன். என்ன போமாடி? ஆமா, 10 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி வீட்டு வாசல்ல நிறுத்த போற. கார் வாங்க குடும்பத்தோட போக வேண்டியதான். ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் தானே, வாங்கி தரேன் வா. இவளுக்கு மட்டும் 5000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தீங்கல்ல, எனக்கு அதே மாதிரி 5000 ரூபாய்க்கு வாங்கி தரணும். வீட்டுக்கு வாடி, உன் தோலை உரிக்கே. ஏங்க, எனக்கு ஐஸ் திங்கணும் போல இருக்கு, வாங்கி தாங்களே. வாங்கிக்கப்பட்டு உனக்கு இல்லாத ஐஸா? இரு வாங்கி தாரேன். எப்பா தம்பி, ஒரு நல்ல ஐஸா கொடுப்பா. நல்ல தண்ணியில செஞ்ச ஐஸா இருக்கணும். டேஸ்ட் நல்லா இருக்கணும். சத்தான ஐஸா இருக்கணும், சரியா? என் பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன், கட்டையை கொண்டு மண்டையை உடைச்சிருவேன். ஆமாப்பா, எங்க வீட்டுக்காரர் சொன்ன மாதிரியே நல்ல ஐஸா கொடு. 10 ரூபியா. கொண்டா பட்டு வாங்கிக்கம்மா. சாப்பிடு பட்டு. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லு. நல்லா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், இவன் மண்டையில் இருக்கிற பொம்மை முடிய பூரா ஒண்ணா வெடுக்குன்னு புடுங்கிருதே. ஐ, பானிபூரி கடை. நம்ம எல்லாரும் பானிபூரி சாப்பிடுவோமா? ஆமா, இந்த ஊர் பானிபூரி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்க வேண்டாமா? நம்ம ஊர்ல கிடைக்கிற பானிபூரி இங்க இருந்து தானே வருது. சரி, சாப்பிட்டு பார்த்து கண்டுபிடிச்சிட்டா போச்சு. பையா, எங்க எல்லாருக்கும் பானிபூரி கொடுங்க. கித்தனா பிளேட்? அண்ணாச்சி, நான் சொல்லுதேன், இந்த கூட்டத்தில் எனக்கு மட்டும்தான் ஹிந்தி தெரியும். நான் சொல்லுதேன், ஏக்கு தோக்கு தீனு, தீனுக்கு அப்புறம் சாறு, பாஞ்சு, பாஞ்சுக்கு அப்புறம் என்னமோ வருமே, சேர்த்து கொடுங்க. டீகே. ஏம்மா, என்ன அழகா அவன்கிட்ட ஹிந்தியில சொல்லி புரிய வச்சுட்டா. பரவாயில்லையே, மாலாட்ட கண்டிப்பா டியூஷனுக்கு போயிடணும். அந்த கொடுக்காம பாருங்க, வாங்குங்க. கொண்டாப்பா, எவ்வளோ நேரம் நீட்டிக்கிட்டே இருப்ப? வாயை திறந்து பேசினா என்ன, முத்தா கொட்டிரும். பானிபூரி நல்ல ருசியாக தான் இருக்கு. அத்தை பாட்டி, நீங்க இதுக்கு முன்னால பானிபூரி சாப்பிட்டதே இல்லையோ? இல்லை டி, நான் என்னைக்கு சாப்பிட்டேன்? நான் இன்னைக்கு தான் முதல் தடவையாக சாப்பிடுதேன். நல்லா இருக்கு டி. நம்மளும் அப்படியே கடையில் வாங்கிக்கிட்டு இருந்தோம், இப்படியே சாப்பிட வந்துட்டோம். இந்த சில்பா, மது, பாத்திமாக்கா, பிறகு பொக்கவாய் தாத்தா, பாட்டி, இவங்க எல்லாரும் ஆளை காணும். எங்கே போயிட்டாங்க? தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்துக்கிட்டு ஜோடி அப்படியே சுத்த போயிட்டாங்க. அப்புறம் சில்பா, மது, பாத்திமா 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறேன்ட்டு போயிட்டாங்க. ஹோட்டலுக்கு போயிட்டாளுகளாக்கும்? ஆமாக்கா, நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஜூஸ் குடித்தோம்ல, அவங்க துணி கடைக்குள்ளேருந்து இப்போ தான் வெளியே வந்தாளுங்க. அதனால பசிக்க ஆரம்பிச்சிட்டு போல. அதான் சரி சாப்பிட போகிறோன்ட்டு போயிட்டாங்க. நீங்கள் தான் யாரும் பசிக்கலன்ட்டீங்கல்ல, அதான் இப்படி கூட்டு வந்தேன்.
ஆமாடி, ஒரே ஏரியா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஜூஸ் குடிச்சிருக்கோம்ல, இந்த பானிபூரி இதுகளை தின்னாலே வயிறு நிறைஞ்சிரும். போதும், வேணா பிறகு பார்த்துக்கிடுவோம். லட்சுமி, உன் பிள்ளைகள் எங்க? ஆளையே காணும். நானும் கேட்க மறந்துட்டேன் பத்தியா? ஏக்கா அவளுக்கு வீட்டுக்கு போயிட்டாளுக்கா. டிரைவர் போனார்ல, அப்போ அவளுக்கு எல்லாம் சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டாளுங்க. அது அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கியாச்சுல்ல. இன்னும் இங்கே என்ன வேலை? எம்மா போர் அடிக்கி வீட்டுக்கு போகிறேன், போர் அடிக்கி வீட்டுக்கு போகிறேன்னு உயிரை வாங்குதாளுங்க. அதான் டிரைவர் நினச்சிட்டு சொன்னேன், அவர் கூட்டு போயிட்டாரு. ராதா மகனும் போயிட்டான், இவளுக்கு 2 பேரும் போயிட்டாளுங்க. இந்த ராதா எங்கே போனா? நம்ம வரும்போது இந்த சேலை கடைகளாக இருக்குல்ல, அந்த ஏரியா பக்கம் போய்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு எங்கே போனாங்கன்னு தெரியல. அங்கே தான் எங்கனையாவது நிற்பாங்க. எல்லாரும் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கி முடிச்சிட்டீங்களா? இன்னும் வாங்க வேண்டியிருக்கா? எனக்கு அவ்வளோதான் அத்தை பாட்டி, நான் வாங்கி முடிச்சிட்டேன். பெரியவா 5-6 ட்ரெஸ் வேணுமான்னு கேட்டா, சரின்னு அவளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டேன். சின்னது எனக்கு ட்ரெஸ்ஸே வேண்டாம், எனக்கு விளையாட கார் வேணுங்கு. சரி என்னத்த சொல்லேன்னு அவளுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துட்டேன். அவ்வளோதான், போதும். ஏக்கா உங்களுக்கு ஒன்றும் வாங்கலையா? எனக்கு ஒன்று வேண்டாண்டி. இப்போ தானே கிறிஸ்மஸுக்கு ஒன்று, நியூ இயருக்கு ஒன்றுன்னு 2 துணி எடுத்து கொடுத்தாங்க. அதே இருக்குல்ல, பிறவு எதுக்கு இப்போ போட்டு துணி எடுத்துக்கிட்டு பிறவு பார்த்துக்கிடுவோம். என்ன இப்படி சொல்லுதீங்க? உங்களுக்கு வேற ஏதாவது வேணா வாங்கிக்கோங்கக்கா. வீட்டுக்கு ஏதாவது பொருள் வேணா கூட வாங்கிக்கோங்க. வேண்டாம் மட்டி, இப்போ என்னத்தை போட்டு வாங்க, ஏதாவது வேணா கேட்க. மற்ற எல்லாரும் வாங்கியாச்சா? நான் வாங்கிட்டேன் மட்டி, எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டேன். எனக்கு 2-3 சுடிதார் எடுத்தேன். எங்கள் வீட்டுக்காருக்கு சட்டையும் பேண்ட்டும் 2 வாங்கினேன். அப்புறம் நந்தினிக்கு ஒரு 4 சுடிதார் எடுத்திருக்கேன். எங்கள் மாப்பிள்ளைக்கு 2 பேண்ட் சட்டை எடுத்திருக்கேன். போதும், வேற ஒன்றும் தேவையில்லை எனக்கு. நெட்டச்சி, நீ உனக்கு எதுவும் வாங்கிக்கிட்டியா? நான் எங்கள் குட்டி பாப்பாவுக்கு ஒரு 4-5 ட்ரெஸ் எடுத்தேன். பிறகு நான் உங்கள் கூட சேர்ந்து செருப்பு வாங்கினோம்ல, எனக்கு அவ்வளோதான், அது போதும். பிறகு ராமுக்கு 2 சட்டையும் பேண்ட்டும் எடுத்தேன். எங்கள் மாமியாருக்கு 2 சேலை எடுத்திருக்கேங்க்கா. போதும், வேற ஒன்றும் வேண்டாம். செல்வி, நீ உனக்கு வாங்கினியா இல்லையா? நான் வளையல் கடைக்குள்ளே போனேன்னா, வளையலை பார்த்த உடனே சந்திரமுகி மாதிரி கொண்டான்னு அவ்வளோ வளையலே அள்ளிட்டு வந்துட்டேன். அதனால அதுக்கே துட்டு கொஞ்சம் செலவாயிட்டு, அதான் வேற ஒன்றும் வேண்டான்னு வந்துட்டேன். பரவாயில்ல டி, வேற ஏதாவது வேணா வாங்கிக்கோ. துட்டு நிறைய இருக்கு. துணி எதுவும் வேணா எடுத்துக்கோ. என்னத்தை போட்டு எடுத்துட்டு கிடக்க? ஆனா நீ வேற செல்வி, என்ன இப்படியெல்லாம் சொல்லுதே? போ, சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ. சரி, போய் வாங்குவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் பார்ப்போம். எங்கள் வீட்டுக்காருக்கும் எடுக்க வேண்டியிருக்கு, எனக்கும் வேணா எடுத்துக்கிடுதே. சரி, போய் பார்க்கேன். போன வருஷம் ஓடி ஓடி வாங்கிட்டு அலைஞ்சிக்க, இந்த வருஷம் என்ன ஒன்றும் வேண்டாங்கீங்க. என்ன செய்யத்த பாட்டி, சாணியக்கா அந்த அளவுக்கு நம்மளுக்கு செய்யுதாங்க. அவங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லியும் நம்மளுக்கு எதுவுமே வாங்க மனசே வர மாட்டேக்கே. நீங்கள் இப்படி யோசிக்கீங்க, ஆனால் ராதாக்கா நல்லா வச்சு செய்வாங்களே. அவங்க என்னதெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. மாலாக்கா, அவங்களுக்கு இது வரைக்கும் எவ்வளோ துட்டு அனுப்பியிருக்கீங்க? இல்லையே டி, இது வரைக்கும் அவ துட்டு கேட்கவே இல்லையே. என்ன வாங்கினா என்ன செஞ்சாலும் ஒன்றுமே புரியல. இது வரைக்கும் ஒன்றும் எனக்கு ஃபோனும் பண்ணல, என்கிட்ட துட்டும் வந்து கேட்கல. ஒரு ஃபோன் அடிச்சு வேணா கேட்கட்டா? நீங்கள் ஒன்றும் கேட்க வேண்டாம், வாங்கிட்டு அவங்களே ஃபோன் அடிப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் சும்மா கடங்க. சரி, நம்ம சாப்பிட்டு போய் அடுத்து என்ன வாங்கன்னு பார்ப்போம். யாருக்கு என்னது வேணுமோ வாங்கிக்கோங்கம்மா. ஊர்க்காரிக்கு பூரா ஒருத்தையும் சரி கிடையாது. எவ்வளாவது ஒருத்தி நகை கடைக்குள்ள போவா, நம்மளும் கூட போய் அப்படியே நகையா அள்ளிடலான்னு பார்த்தா எல்லாவளும் இந்த 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு பாசி ஊசி வளையலுன்னு பறக்கிக்கிட்டு அலையுதாளுங்க. இவளுக்கெல்லாம் எங்க உருப்பட போறாளுங்க? துட்டு இவ்வளோ கிடைச்சிருக்கே, இதை வச்சுக்கிட்டு நல்ல தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொண்டு போட்டு வீட்டு நிறைக்கிறத விட்டுக்கிட்டு ஒருத்தி என்னடானா துணி கடையில் நின்றுக்கிட்டு இருக்கா, ஒருத்தி வளையல் கடையில் போய் வளையலை பறக்கிக்கிட்டு இருக்கா, ஒருத்தி என்னடானா செருப்பு கடையில் போய் 100 ரூபாய்க்கு செருப்பு கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்காளுங்க. இவளுகளெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்ய? ஒரு ஊறுகாய் கூட போட முடியாது. என்ன வேணுமோ வாங்கிக்கோங்கன்னு அவங்க துட்டு கொடுத்து விடுதாங்கல்ல, இவளுக்கு அப்படியே துட்டை பூரா திருப்பி கொண்டு போதும்னு கொடுத்துருவாளுங்க. பெரிய காந்தி தாத்தாக்கு தங்கச்சி மாதிரி நினைப்பு இவளுகளுக்கெல்லாம் மனசுக்குள்ள. இந்த துட்டை பூரா என் கையில கொடுத்துருக்கலாம்ல, அவ்வளத்தையும் கொண்டு இந்த மாலை கையில கொண்டு கொடுத்துருக்காங்க. அவளுக்கு ஒன்றும் செலவழிக்க தெரியுதா, கொண்டாட தெரியுதா? ஒருத்திக்கும் கொடுக்க மாட்டேக்கா, கணக்கு பார்த்து பார்த்து செலவழிச்சிட்டு கிடக்கா. என்கிட்ட கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆளுக்கு 5000 ரூபாய் கொடுத்துட்டு அவ்வளோ துட்டை ஆட்டையை போட்டிருப்பேன். இந்த சாணியக்காக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. யார் கையில எதை கொடுக்கணும்னே தெரிய மாட்டேக்கி. மாலை கையில கொண்டு போய் அவ்வளோ துட்டையும் கொடுத்துருக்காங்க. அவ தாராளா, அவட்ட இருந்து வாங்குறதுக்குள்ள போதும்னு ஆகுது. சரி, மற்றவளுகளெல்லாம் நம்பி பிரயோஜனம் கிடையாது. இனிமே நம்மதை ஏதாவது ஒன்று செய்யணும். இந்த சேலை கடை இருக்குல்ல, இங்கே கடையை போட்ட வேண்டியதான். இங்கே உட்காந்து இன்னைக்கு நான் வாங்குற சேலை விலையை பார்த்துட்டு இந்த மாலை துட்டு காணலைன்னு சாணியாக்கா வீட்டில் ஓடி போய் துட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். மீசக்காரனாச்சி, சேலையா எடுத்து அடுக்குங்க பாப்போம். அவ்வளோ சேலையும் விலை கூடன்னு சேலையா இருக்கணும், எல்லா சேலையும் பட்டு சேலையா இருக்கணும். பார்த்து எடுத்து போடுங்க. சரிம்மா, இரு எடுத்து போடுது. சீக்கிரம் சேலை அள்ளி போடியா, என் மூஞ்சில் என்ன இருக்கு? இது நல்லா இருக்காம்மா? எடுத்து எடுப்புலயே கிளி பச்சை கலர்ல காட்டுதானே, இதை வச்சுட்டு வேற கலர் காட்டியா? இதை உங்க ஊர்ல விலை கூடன சேலையா?
நான் கட்டுற மாதிரி சேலையை கேட்டா எங்க மாமியார் கட்டுற மாதிரி சேலையை எடுத்து கொடுக்கீரு. இந்த 100 ரூபா 150 ரூபா சேலைலாம் இங்க வரக்கூடாது. ஒழுங்கு விலை கூடன்னு சேலையை எடுத்து போடும். ஏம்மா இது 150 ரூபா சேலை கிடையாதும்மா, புது மாடலுமா. விலை எவ்வளவு தெரியுமா? 350 ரூபா. கெட்டினா சூப்பரா இருக்குமா. ஆமா 350 ஓவா. விலை கூடன்னு சேலையை எடுத்து போட சொன்னா 300 ரூபாய்க்கு 350 ரூபாய்க்கு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கீரு. நல்ல சேலையை எடுத்து போடுமையா. இது எப்படி இருக்குமா? கெட்டினா நல்ல அழகா கல்யாண பொண்ணு மாதிரி இருப்புமா. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு பல வருஷம் ஆயிட்டு. விலை எவ்வளவுன்னு சொல்லு. விலையெல்லாம் என்னம்மா விலை இருக்கு, அதெல்லாம் பார்த்து போட்டுக்கிடலாம். நீ என்ன சேலை வேணும்னு மட்டும் சொல்லு. வேற எடுத்து போடுங்க. இந்த சேலை நல்லா இருக்குமா, புது மாடலு, இப்பதான் வந்து இறங்கி இருக்கு. இதை கெட்டினா நல்லா அழகா இருப்பீங்க, சினிமா நடிகை மாதிரி இருப்பீங்கம்மா. வெள்ளை கலர் சேலை, ரோஸ் கலர் பார்டரு, நல்லா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அடுத்து இதுதான் மார்க்கெட்டுக்கு புதுசா வந்திருக்கிற சேலைம்மா. சினிமா நடிகைகள்லாம் இதைத்தான் வாங்கி வாங்கி ஆசையா கட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் கெட்டுங்க, நல்லா அழகா இருப்பீங்க. யார்கிட்டயா கதை விடுதீரு? சந்திரமுகி படத்துல ஜோதி அக்காவும் நயன்தாரா அக்காவும் மாத்தி மாத்தி இந்த சேலையை தான் கட்டிட்டு வருவாங்க. அது எப்பவுமே வந்த சேலை, இப்போ வந்துகிட்டு புது சேலைன்னு என்கிட்ட கதை விடுதீரோ? இது எப்படி இருக்குன்னு பாருமா. இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இது மாதிரி பட்டு சேலையா எடுத்து காட்டுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இது நல்லா அழகா இருக்கு அண்ணாச்சி. இது எவ்வளவு? இது கொஞ்சம் விலை கூடன சேலைம்மா, 2000 ரூபா. என்னது 2000 ரூபாயா? உனக்காண்டி வேணா விலையை குறைச்சி தரேம்மா, வாங்கிட்டு போம்மா. இந்த சேலை கடைக்கு வந்து ஒரு 4-5 வருஷம் ஆகுது, யாரும் இன்னும் வாங்கல. நீயாவது வாங்குமா. நீங்க விலையெல்லாம் ஒன்றும் குறைச்சி தர வேண்டாம், நானே வாங்கிக்கிடுவேன். எல்லா சேலையும் சேர்த்து மொத்தம் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க. எல்லா சேலையும் சேர்த்தேன்னா மொத்தத்துல ஒரு 4500 ரூபா வருதுமா. என்னது? இத்தனை சேலையும் சேர்த்தா மொத்தத்தில் 4500 ரூபா தான் வருதா? நீ அவளெல்லாம் தர வேண்டாமா, உன்னைய பார்த்தா நல்ல பிள்ளை மாதிரி தெரியுது. ஒரு 500 ரூபா உனக்காண்டி தள்ளுபடி பண்ணிக்கிடுதே. 4000 ரூபா மட்டும் கொடு போதும். சரி, அவளுக்கு தான் அவ்வளோ நேரம் வாங்கினாலுங்க, என்னத்தை வாங்கினாலுங்கன்னு பார்த்தா எல்லாம் 5000 ரூபாய்க்குள்ளேயே கதையை முடிச்சிட்டாளுங்க. சரி, நம்மளாவது லட்சக்கணக்கில் வாங்குவோன்னு பார்த்தா இத்தனை சேலை எடுத்திருக்கேன். எல்லாம் சேர்த்து வெறும் 4500 ரூபா தான் வருதுங்க. என்னதான் செய்ய? பேக் பண்ணிடட்டாமா. பண்ணுங்க. எல்லாம் இந்த சாணி அக்காவை சொல்லணும். மாலாட்ட துட்டு கொடுத்துருந்ததுக்கு பதிலாக என்கிட்ட துட்டு கொடுத்துருந்தா எப்படி இருந்திருக்கும்? உன்கிட்ட கொடுத்துருந்தா எப்படி இருந்திருக்கும்? அதனாலதான் அவட்ட கொடுத்துருக்காங்க. யார்கிட்ட எதை கொடுக்கணுமோ அவங்ககிட்ட தானே கொடுக்கணும். வந்துட்டாரு வாழ்ற வெற்றிவேலு. எனக்கு பாடம் நடத்துறதுக்குன்னு எங்க இருந்து தான் வருவாரோ. ஏட்டி முக்காடு, நீ இன்னும் வாங்கி முடிக்கலையோ? என்ன தாத்தா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் இப்ப தான் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். சரி இந்தாட்டி, இதை வச்சுக்கோ. இதுல 10000 ரூபா இருக்கு. 10,000மா? எதுக்கு 10,000? மாலை தாண்டி கொடுத்து விட்டா அவங்க எல்லாரும் எல்லாத்தையும் வாங்கி முடிச்சிட்டாங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, எல்லாம் சேர்ந்து சினிமாக்கு போயிட்டாங்க. நீ இன்னும் ஒன்று வாங்கியிருக்க மாட்டேல்ல, அதை துட்டு எதுவும் கேட்கலையாமே அவகிட்ட. அதான் உனக்காண்டி ஒரு 10000 ரூபா கொடுத்து விட்டா. எது வேணுமோ வாங்கிக்கோ. என்னது? எனக்கு வெறும் 10,000 ரூபாயா? அதெல்லாம் எனக்கு காணாது. எனக்கு 10 லட்சம் வேணும். நான் இப்ப நகை கடைக்குள்ள போகணும். எல்லாரும் 6000 5000ன்னு பொருள் வாங்கி முடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. நீ மட்டும் பேராசக்காரிங்கிறதுனால உனக்கு மட்டும் 10000 ரூபா கொடுத்து விட்டுருக்கா. அவங்க எல்லாம் சினிமா தேட்டர்ல இருப்பாங்க. ஒய்யாம ஃபோன் அடிச்சு தொல்லை பண்ணாத, ஏன்னா ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு தான் என்கிட்ட காசு கொடுத்து விட்டா. இப்போ வாங்குதியா இல்லை இதை கொண்டு திருப்பி அவட்டையே கொடுத்துருட்டா. ஓ மாவன் லட்சுமி பிள்ளைகள் கூட சேர்ந்து அப்போதே வீட்டுக்கு போயிட்டான். கார் டிரைவர் கூட்டிட்டு போயிட்டாரு. நீ அவனை தேடி அலையாத. எப்படி நீ தேட போறது கிடையாது. அவன் போயிட்டான்னு பத்திரமா போயிட்டு ஃபோன் அடிச்சு சொல்லிட்டாங்க. சரி, நானும் சினிமா தேட்டருக்கு தான் போறேன். இடையில ஃபோன் பண்ணிக்கிட்டு நிக்காத. யாருமே ஃபோன் எடுக்க மாட்டோம். உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி முடிச்சிட்டேன்னா உனக்காண்டி ஒரு டிரைவர் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் கூட ஏறி நீ கார்ல போயிரு, சரியா? ஐயோ கடவுளே, நான் என்னெல்லாம் வாங்கலாம்னு சுத்தி சுத்தி வந்தேன். கடைசியில இந்த 10,000 ரூபாயை கையில கொடுத்து கதையை முடிச்சு விட்டுட்டு போயிட்டாளுங்களே.